லாஸ்ட் வீடியோவில் டாலரை கொடுத்துட்டு ஹீரோவை பை பண்ணணும்னா ஹீரோ யூஎஸ்டி கான்ட்ராக்டை பை பண்ணணும்னும் அண்ட் பை பண்ண ஹீரோவை செல் பண்ணிவிட்டு டாலர் அகைன் பை பண்ணணும்னா ஹீரோ யூஎஸ்டி கான்ட்ராக்டை செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், ஃபாரெக்ஸில் நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஒரு கரன்சியை பை பண்ணுவோம் அண்ட் இன்னொரு கரன்சியை செல் பண்ணுவோம். பட் எந்த கரன்சியை பை பண்ணுறோம் அண்ட் எந்த கரன்சியை செல் பண்ணுறோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதை பற்றியும் இந்த பிப்ஸ், லாட் சைஸஸ் அண்ட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் தேவ் அண்ட் வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் தி 2024 மென்டர்ஷிப். அகைன் ஹீரோ யூஎஸ்டியை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்லாஷ்க்கு லெஃப்டில் என்ன கரன்சி இருக்கோ அதை பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் ஹீரோ தான் பேஸ் கரன்சி. ஹீரோ யூஎஸ்டி கான்ட்ராக்டை பை பண்ணுறோம்னா இந்த பேஸ் கரன்சியை தான் பை பண்ணுறோம். இதுவே கான்ட்ராக்டை செல் பண்ணுறோம்னா இந்த பேஸ் கரன்சியை செல் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்லாஷ்க்கு ரைட்டில் இருக்க கரன்சியை கோட் கரன்சி ஆர் கவுண்டர் கரன்சின்னு சொல்லுவாங்க. அகைன் இந்த எக்ஸாம்பிளில் டாலர் தான் கவுண்டர் கரன்சி. ஸோ கான்ட்ராக்டை பை பண்ணுறோம்னா இந்த கவுண்டர் கரன்சியை செல் பண்ணுறோம் அண்ட் கான்ட்ராக்டை செல் பண்ணுறோம்னா இந்த கவுண்டர் கரன்சியை பை பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஹீரோ யூஎஸ்டியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 1.07827 விச் மீன்ஸ் 1 ஈரோ ஈக்குவல் டு $1.07827. ஸோ ஒரு ஹீரோவை வாங்கணும்னா $1.07827 கொடுக்கணும். ஆர் ஒரு ஹீரோவை செல் பண்ணிங்கன்னா $1.07827 கிடைக்கும். இந்த பேஸ் கரன்சியோட வேல்யூ அதிகமாக போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு பை பண்ணுவீங்க. தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கான்ட்ராக்டை செல் பண்ணுவீங்க டு மேக் ப்ராஃபிட். அஷ்யூமிங் ஹீரோ யூஎஸ்டியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 1.07827 இருக்கும்போது ஹீரோவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அதனால் ஒரு 1 lakh ஹீரோ யூஎஸ்டி கான்ட்ராக்ட்ஸை பை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். கான்ட்ராக்ட்ஸை பை பண்ணுறோன்னா பேஸ் கரன்சியை பை பண்ணுறோம் அண்ட் கவுண்டர் கரன்சியை செல் பண்ணுறோம். ஸோ 1 lakh into 1 which is 1 lakh ஹீரோஸை பை பண்ணுறோம் அண்ட் 1 lakh into 1.07827 which is 1,07,827 செல் பண்ணுறோம். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஹீரோ யூஎஸ்டியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு வாரத்தில் 1.07827 1.08827 இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். அண்ட் இப்போ பை பண்ண எல்லா கான்ட்ராக்ட்ஸும் செல் பண்ணுறீங்க. ஸோ பேஸ் கரன்சியை செல் பண்ணுறீங்க அண்ட் கவுண்டர் கரன்சியை பை பண்ணுறீங்க. அகைன் 1 lakh into 1 which is 1 lakh ஹீரோஸை செல் பண்ணுறீங்க அண்ட் 1 lakh into 1.08827 which is 1,08,827 பை பண்ணுறீங்க. ஸோ ட்ரேடை க்ளோஸ் பண்ணும்போது யுவர் இன் அ ப்ராஃபிட் ஆஃப் $1,000. ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஒர்க்ஸ். சரி, பேஸ் கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணால் கான்ட்ராக்டை பை பண்ணி இன்க்ரீஸ் ஆன அப்புறம் செல் பண்ணுறோம். இதுவே டிக்ரீஸ் ஆக போகுதுன்னா கான்ட்ராக்டை செல் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் ஆன அப்புறம் பை பண்ண முடியுமானா முடியும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ரீட்டைல் ஃபாரெக்ஸில் ஆக்சுவல் கரன்சிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம். ஸோ நம்மக்கிட்ட ஆக்சுவல் ஹீரோஸே இல்லைனாலும் we can sell ஹீரோ யூஎஸ்டி கான்ட்ராக்ட். அகைன் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆன அப்புறம் பை பண்ணோம்னா we can make ப்ராஃபிட். எக்ஸாம்பிளுக்கு அகைன் ஹீரோ யூஎஸ்டியவே எடுத்துக்கிறேன். 1.07827 ஃபஸ்ட்டு 1 lakh கான்ட்ராக்ட் செல் பண்ணிடுறோம்னு வச்சுப்போம். ஸோ 1 lakh ஹீரோஸ் விச் இஸ் பேஸ் கரன்சியை செல் பண்ணுறோம் அண்ட் 1,07,827 விச் இஸ் கவுண்டர் கரன்சியை பை பண்ணுறோம். ஒரு வாரம் கழிச்சு ப்ரைஸ் 1.06827 வந்துடுச்சு அண்ட் இப்போ 1 lakh கான்ட்ராக்ட்ஸையும் பை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ 1 lakh ஹீரோஸை பை பண்ணுறோம் அண்ட் 1,06,827 செல் பண்ணுறோம். அகைன் we are making $1,000 ப்ராஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் ட்ரேட். இந்த ட்ரேடிங்கில் லாங் அண்ட் ஷார்ட்னு சொல்லுவாங்க. கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு அப்புறம் செல் பண்ணோம்னா அதை லாங்னும், ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணோம்னா அதை ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஆல்சோ கான்ட்ராக்ட்ஸை பொசிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் பிராண்ட் நியூ இது எல்லாமே ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ் தான், பெருசாக எதுவும் இல்லை, கம்யூனிகேட் பண்ணிக்க யூஸ் பண்ணுறது. நீங்கள் அதை யூஸ் பண்ண நார்மல் ஆகிடும். ஆல்சோ ஒவ்வொரு முறையும் ப்ரைஸ் 1.07827 1.06827 மூவ் ஆகியிருக்கு அண்ட் 1 lakh கான்ட்ராக்ட்ஸை செல் பண்ணியிருக்கோம். ஸோ 1 lakh ஹீரோஸை செல் பண்ணியிருப்போம், 1,07,827 பை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது எஃபிஷியன்ட் வே இல்லை இல்லையா? ஸோ இந்த கால்குலேஷன்ஸை ஈஸி பண்ணுறதுக்கு வி யூஸ் பிப்ஸ் அண்ட் லாட் சைஸஸ். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒரு ப்ரைஸ்லேருந்து இன்னொரு ப்ரைஸ்க்கு மூவ் ஆகும்போது எவ்வளோ தூரம் மூவ் ஆகியிருக்குன்னு மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற யூனிட் தான் பிப். எப்படி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண மீட்டரை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பிப்பை யூஸ் பண்ணுறோம். சரி, அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹீரோ யூஎஸ்டியோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஹீரோ யூஎஸ்டியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 1.07827. இதில் இந்த லாஸ்ட் டிஜிட்டில் தான் மினிமம் சேஞ்ச் நடக்கும். இந்த லாஸ்ட் டிஜிட்டில் நடக்கிற சேஞ்சை பிப்பட் ஆர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி இருக்க டிஜிட்டில் நடக்கிற சேஞ்சை தான் பிப்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் 1.07827 1.07837 மூவ் ஆச்சுன்னா 1 பிப் அதிகமாகிருக்கு. இதுவே 1.07827 1.07927 போச்சுன்னா 10 பிப்ஸ் அதிகமாகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளில் ப்ரைஸ் 1.07827 1.06827 மூவ் ஆச்சுன்னு அஷ்யூம் பண்ணோம்ல,
அதில் ப்ரைஸ் 100 பிப்ஸ் கீழே வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில கரன்சி பேர்ஸில் டெசிமலுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு டாலர் என்னோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 140.493. இந்த மாதிரி இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். லாஸ்ட் டிஜிட் தான் மினிமம் சேஞ்ச் நடக்கிற பிப்பட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி இருக்க டிஜிட்டில் நடக்கிற சேஞ்சை தான் பிப்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஆஸ் எக்ஸசைஸாக டாலர் என்னோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் 148.493 132.345 மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ பிப்ஸ் மூவ் ஆகியிருக்குன்னு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். சரி, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நடக்கிற சேஞ்சை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஈஸி பண்ணியாச்சு. இப்போது அந்த 1 lakh கான்ட்ராக்ட்ஸ் ஆர் 10,000 கான்ட்ராக்ட்ஸை எப்படி ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் தட் வி யூஸ் லாட்ஸ். லாட்னா டசன் மாதிரி அதுவும் ஒரு குவான்டிட்டிங்க. இப்போ பனானா வாங்க போகிறோம்னா 1 டசன் கொடுங்க ஆர் 2 டசன் கொடுங்கன்னு கேட்குறோம்ல. பேசிக்காக 1 டசன்னா 12 பனானாஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லாட்டுன்றது சம் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை சொல்கிறதுங்க. 3 டைப் ஆஃப் லாட் சைஸஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் லாட் 1 lakh கான்ட்ராக்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது, தென் மினி லாட் 10,000 கான்ட்ராக்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது, அண்ட் ஃபைனலாக மைக்ரோ லாட் 1000 கான்ட்ராக்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது. 1 lakh கான்ட்ராக்ட்ஸ் 1 ஸ்டாண்டர்ட் லாட்ன்றதுனால அதை 1 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அடுத்து 1 மினி லாட் ஆர் 10,000 கான்ட்ராக்ட்ஸ். இது ஸ்டாண்டர்ட் சைஸை 10ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிற சைஸ். ஸோ 1 மினி லாட்டை 1/10 which is 0.1 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிமிலர்லி 1 மைக்ரோ லாட் ஆர் 1000 கான்ட்ராக்ட்ஸை 1/100 which is 0.01 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நடக்கிற சேஞ்சை பிப்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணவும் லேர்ன் பண்ணியாச்சு. அண்ட் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ்னு லாட் சைஸில் ரெப்ரசென்ட் பண்ணவும் லேர்ன் பண்ணியாச்சு. நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பிப்ஸ் டாபிக் மேபி போரிங் ஃபார் யூ அண்ட் இதெல்லாம் கற்றுக்கணுமான்னு கூட நினைப்பீங்க. பட் இந்த பிப்ஸ் அண்ட் லாட் சைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பேசிக்ஸ் முடிச்சுட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரேட்டையும் எவ்வளோ % ரிஸ்க் எடுக்கணும்னு அஷ்யூம் பண்ணுறோமோ அதுக்கான கரெக்ட் பொசிஷன் சைஸிங் பண்ண முடியும். பொசிஷன் சைஸ்னால் எவ்வளோ லாட் சைஸில் ட்ரேட் எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு பிப் சேஞ்சில் அந்தந்த லாட் சைஸஸில் எத்தனை டாலர் சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேல்குலேஷன் கரன்சி பேர்ஸை பொறுத்து மாறும். டாலர் கவுண்டர் கரன்சியாக இருக்க பேர்ஸில் ரொம்ப சிம்பிள். 1 ஸ்டாண்டர்ட் லாட் ட்ரேட் பண்ணுறோன்னா 1 pip is equal to $10. எக்ஸாம்பிளுக்கு 1 ஸ்டாண்டர்ட் லாட் ஆஃப் ஈரோ யூஎஸ்டி கான்ட்ராக்டை 1.07827க்கு பை பண்ணி 1.07727க்கு செல் பண்ணோம்னா, இன் அதர் வேர்ட்ஸ் 10 pips கம்மியாக செல் பண்ணோம்னா 10 into 10 $100 லாஸ் பண்ணிடுவோம். சிமிலர்லி ஒரு மினி லாட்டில் ட்ரேட் பண்ணும்போது 1 pip is equal to $1 அண்ட் 1 மைக்ரோ லாட்டில் ட்ரேட் பண்ணும்போது 1 pip move is equal to $0.1. இதே பிப் வேல்யூஸ் தான் ஜிபிபி யூஎஸ்டிக்கும் ஏயுடி யூஎஸ்டிக்கும் அண்ட் என்இசட்டி யூஎஸ்டிக்கும். பட் இதுவே டாலர் கவுண்டர் கரன்சி இல்லாத மற்ற பேர்ஸ்க்கெலாம் ஸ்டாண்டர்டான பிப் வேல்யூன்னு கிடையாது. விச் மீன்ஸ் 1 ஸ்டாண்டர்ட் லாட் வாங்கினா 1 pip move is equal to இவ்வளோ டாலர்னு ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்காது. ரீசன் டாலர் கவுண்டர் கரன்சியாக இல்லாததுனால கவுண்டர் கரன்சியை பொறுத்தும் அப்போது என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை பொறுத்தும் மாறிட்டே இருக்கும். ஸோ டாலர் என், டாலர் கேட் அண்ட் டாலர் ஸ்விஸ் ஃப்ராங்க்னு மற்ற மேஜர் கரன்சிஸில் ட்ரேட் பண்ணும்போது ஆன்லைன் பிப் வேல்யூ கேல்குலேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டோட பிப் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா ஒரு மினி லாட்டோட பிப் வேல்யூ கிடைக்கும். அண்ட் டிவைட் பை 100 பண்ணிங்கன்னா ஒரு மைக்ரோ லாட்டோட பிப் வேல்யூ கிடைக்கும். எப்படி பனானா வாங்கும்போது எப்பயுமே 1 டசன் 2 டசன் வாங்க மாட்டோம்ல. சில டைம் 1.5 டசன் வாங்குவோம், சில டைம் 2 டசன் வாங்குவோம். அந்த மாதிரி லாட் சைஸையும் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1 ஸ்டாண்டர்ட் லாட் அண்ட் 27 மினி லாட்ஸை தான் ட்ரேட் இருக்க சொல்லுதுன்னா அதுக்கான பொசிஷன் சைஸ் 1.27. இதுவே 1 ஸ்டாண்டர்ட் லாட் அண்ட் 8 மைக்ரோ லாட்ஸ் எடுக்க சொன்னால் 1.08னு பொசிஷன் சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 லாட் சைஸஸை யூஸ் பண்ணி நமக்கு எந்த பொசிஷன் சைஸிங் வேணும்னாலும் அட்டைன் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன் சைஸிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது இந்த வீடியோவோட லாஸ்ட் டாப்பிக்கான ஸ்ப்ரெட்னா என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்பாட் எஃபெக்ட்ஸை விட ரீட்டைல் எஃபெக்ட்ஸில் விலை அதிகமாக இருக்கும், அதை ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. ஏன்னா இந்த சோ கால்டு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர்ஸ் எப்பயுமே ஒரே கரன்சி பேருக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கோட் பண்ணுவாங்க. ஒன்று பிட் ப்ரைஸ், இன்னொன்று ஆஸ்க் ப்ரைஸ். பிட் ப்ரைஸ்ன்றது அவங்க நம்மகிட்ட இருந்து கான்ட்ராக்டை வாங்கிக்கிற ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ்ன்றது நம்ம அவங்ககிட்ட இருந்து கான்ட்ராக்டை வாங்கிக்கிற ப்ரைஸ். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பேசிக்காக நம்மகிட்ட இருந்து கான்ட்ராக்டை வாங்கும்போது கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கிப்பான் பிட் ப்ரைஸ், அண்டு நமக்கு விற்கும்போது கொஞ்சம் அதிகமான விலைக்கு விற்பான் ஆஸ்க் ப்ரைஸ். இந்த பிட் ப்ரைஸ்க்கும் ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸை தான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ட்ரேடிங் ஆஃபர் பண்ணுறதுனால அவன் சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் தான் இந்த ஸ்ப்ரெட். அகைன் இந்த ஸ்ப்ரெட்டை பிப்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோட் ப்ரைஸை பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறது பிட் ப்ரைஸ் அண்ட் ரைட்டில் இருக்கிறது ஆஸ்க் ப்ரைஸ். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ஸ்ப்ரெட். இந்த எக்ஸாம்பிளில் that is 2 pips. இந்த ஸ்ப்ரெட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் எய்தர் லாங் எடுத்தாலும் சரி ஆர் ஷார்ட் எடுத்தாலும் சரி ட்ரேட் என்ட்ரான உடனே 2 pips லாஸ்ட்டில் இருப்போம். ப்ரோக்கர்ஸ் அண்ட் கரன்சி பேர்ஸை பொறுத்து இந்த ஸ்ப்ரெட் எவ்வளோன்றது மாறும். ஸோ ஈவன் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லேயே ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கர் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்து தான் சூஸ் பண்ணணும்.
ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஃபாரெக்ஸில் ஒரு ட்ரேடை எப்படி என்டர் அண்ட் எக்ஸிட் ஆகணும் அண்ட் டெமோ ட்ரேடிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். தென் see you guys there. Bye bye.